நிவேதா ஒரு தைரியமான புத்திசாலி பெண். நகரத்தில் வேலை செய்தாலும் தன் பாட்டி ஊரில் தனியாக இருப்பதை நினைத்து வார இறுதியில் அவளை பார்க்கச் சென்றாள். பாட்டியின் வீடு ஊரின் கடைசியில் பழைய ஆலமரத்தின் அருகில் இருந்தது. அந்த மரத்தை பற்றி அங்கு பேய் உண்டு என்று ஊரார் சொல்வார்கள். ஆனால் நிவேதா அதை நம்பவில்லை. ஒரு இரவு மின்சாரம் போனதால் நிவேதா மெழுகுவர்த்தி ஏற்றி வெளியே வந்தாள். அப்போது ஆலமரத்தின் கீழ்வெள்ளை சேலையில் ஒரு பெண் நிழல் போல நின்றது. நிவேதா பயப்படாமல் அருகே சென்றாள். அந்த நிழல் மெதுவாக, இந்த வீட்டில் மறைந்துள்ள ஒரு தவறை சரி செய் என்று கூறி மறைந்தது. அடுத்த நாள் நிவேதா பாட்டியிடம் கேட்டபோது, பல ஆண்டுகளுக்கு முன் அந்த நிலம் ஒரு ஏழை பெண்ணிடமிருந்து அநியாயமாக பறிக்கப்பட்டது என்று தெரிந்தது. அந்த பெண் துயரத்தில் உயிரை விட்டதாகவும் அறிந்தாள். அதை கேட்ட நிவேதாவின் மனம் கசிந்தது. உடனே நிவேதா சட்ட உதவியுடன் அந்த நிலத்தை உண்மையான உரிமையாளரின் குடும்பத்திற்கு திருப்பிக் கொடுத்தாள். அந்த இரவு மீண்டும் ஆலமரத்தருகே வந்த நிழல் இப்போது அமைதியான முகத்துடன் நிவேதாவை பார்த்து சிரித்தது. காற்றில் ஒரு நிம்மதி பரவியது. அதன் பின் அந்த ஊரில் பேய் பற்றிய பேச்சே இல்லை. நிவேதா புரிந்து கொண்டாள். பேய்களை விட பயங்கரமானது மனிதர்களின் அநியாயம். உண்மை, நேர்மை, கருணை இருந்தால் எந்த இருளும் ஒளியாக மாறும்.